பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில் பற்றி பார்ப்போம். மகுடேஸ்வரர் கோயில் என்ற சிவன் கோயில் ஈரோடு மாவட்டத்தின் கொடுமுடி புறநகர் பகுதியில் அமையப்பெற்றுள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரது பாடல் பெற்றது. சுந்தரர் நமச்சிவாய பதிகம் பாடிய தலமாகும். மூலவர் மகுடேஸ்வரர் கொடுமுடிநாதர். தாயார் திரிபுர சுந்தரி மதுரபாக்ஷினி. பன்மொழி நாயகி, படிவுடை நாயகி. தலவிருட்சம் வன்னி. தீர்த்தம் தேவதீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். காவிரி ஆற்றின் கரைக்கருகுள் இக்கோயில் அமைந்துள்ளது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடிவரும் காவிரி ஆறானது இவ்விடத்தில் கிழக்கு நோக்கி திசை மாறி செல்கிறது. ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் இடையில் ஏற்பட்ட போட்டியில் மேருமலை சிதறி விழுந்த துண்டுகள் மணிகளாக சிதறிய போது அவற்றில் ஒன்று கொடுமுடியாகவும் ஆகிற்று என்பது தொன் நம்பிக்கை. இவ்வரலாற்றில் தொடர்புடைய தலங்கள் சிகப்புமணி திருவண்ணாமலை, மரகதமணி திருச்சங்கோல்மலை, மாணிக்கமணி திருவோட்போக்கி, நீலமணி பொதியமலி, வைரமணி பாண்டி கொடுமுடி. இந்த கோயிலில் வழிபட்டவர்கள் அகத்தியர், திருமால், பிரம்மதேவர், பரத்வாஜர், மலையத்துவச பாண்டியர். மகுடேஸ்வரர் கோயில் வளாகத்துக்குள் மகுடேஸ்வரர் சன்னதிக்கும் வடிவுடை நாயகி சன்னதிக்கும் நடுவில் வீர நாராயண பெருமாள், மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. மேலும் வன்னிமரத்தடியில் வீற்றிருக்கும் பிரம்மாவின் சன்னதியும் அமைந்துள்ளது. பிரம்மன், திருமால், கருடன் போன்றோர் இங்கு வந்து வழிபடவே இத்தலம் பிரம்மபுரி, அரிகாபுரம், அமுதபுரி என்று அழைக்கப்படுகிறது. மும்மூர்த்திகள் இங்கு வழிபடுவதால் இத்தலத்தின் சிறப்பு மேலும் அதிகரித்துள்ளது. ராகு, கேது, செவ்வாய் தோஷங்கள் நிவர்த்தி செய்ய இத்தலம் பெரிதும் போற்றப்படுகிறது. சித்திரை பிரம்மோற்சவத்தின் 11 நாட்கள் இத்தலத்தில் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இத்தலத்தில் மகுடேஸ்வரர், வீர நாராயண பெருமாள், ஸ்ரீ சக்தி விசாலாட்சி அம்மாள், வீரபத்ரர், கன்னி விஷ்ணு ஆகிய தெய்வங்கள் வழிபடப்படுகின்றனர். இத்தலத்தில் தேரிரைச்சம், திருவிழா, உற்சவர் வீதியுலா போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. அனைவரும் இத்தலத்துக்கு சென்று மகுடேஸ்வரரை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுங்கள். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிவ பந்தனா பிரத்யோர் முக்ஷீயம் அம்ருதா. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.